லாஸ்ட் வீடியோல அரித்மெட்டிக் ஆபரேட்டர்னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல ரிலேஷனல் ஆபரேட்டர்னா என்ன அப்படிங்கறத பி-ட்ரீயோட ட்ரெய்னர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஆபரேட்டர்னா என்னன்னா, நம்ம அன்றாட வாழ்வுல சின்ன வயசுல 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்கூல்ல நமக்கு சொல்லி கொடுத்த பிளஸ், மைனஸ், டிவிஷனு, இன்ட்டு, அது போக இப்ப காலேஜஸ் அதுப்பெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆபரேட்டர், ஆர் ஆபரேட்டர், நாட் ஆபரேட்டர் அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு சில கடைகள் சில இடத்துல எல்லாம் கிரேட்டர் தென், ஈக்குவல் டு, சாரி லெஸ் தென், ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது என்ன எமோஜி மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது, சரியா? இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? இதெல்லாமே தான் ஆபரேட்டர்ஸ். ஸோ இத்தனை நாளா ஆபரேட்டர் அப்படின்னா தியேட்டர்ல இருக்க ஆபரேட்டர் நினைச்சிட்டு இருந்தவங்கலாம் மறந்துரு, சரியா? இதுதான் ஆபரேட்டர். ஓகே, ஆபரேட்டர்ஸ்னா என்ன தெரிஞ்சிச்சு இல்லையா? ஒரு ஆபரேட்டர்ஸ்னா என்னன்னா, ஒரு சிம்பிளுக்குன்னு ஒரு வேலை இருக்கும், கரெக்டா? ஒரு சிம்பிளுக்கும் ஒரு வேலை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ப்ரீ டிஃபைன்டு சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிம்பிள் இப்ப இந்த பிளஸ் அப்படின்னா ரெண்டு நம்பரை வந்துட்டு ஆட் பண்ணு அப்படின்றதான் அதோட வேலை. மைனஸ் அப்படின்னா ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணு அப்படின்றதான் அதோட வேலை. அது மாதிரி ஒவ்வொரு சிம்பிளுக்கும் ஒரு வேலை சொல்லியிருப்போம். சார் நீ இதை பண்ணு, நீ அதை பண்ணு, நீ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை சொல்லியிருப்போம். இந்த மாதிரி அது இருக்கிறதுக்கு பேர் தான் ஆபரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆபரேட்டர்ஸ்ல மொத்தம் 3 டைப் இருக்கு. என்னன்னா யூனரி ஆபரேட்டர், பைனரி ஆபரேட்டர், டெர்னரி ஆபரேட்டர். என்னடா இது யூனரி, பைனரி, டெர்னரி, சைனீஸ் மாதிரி இருக்கு அப்படின்னா, சைனீஸ் இல்ல கைஸ், அது லத்தீன். ஓகேவா? ஒண்ணுமே இல்ல. யூனரி ஆபரேட்டர், பைனரி ஆபரேட்டர், டெர்னரி ஆபரேட்டர்னா என்னன்னா 1, 2, 3 நம்ம எழுதுவோம் இல்லையா? இததான் அவன் வந்துட்டு இந்த மாதிரி கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். வெறும் ஒரே ஒரு சைடு மட்டும் இருக்கும். அதாவது இப்போ நம்ம எழுதுறோம் 1 2 3 எழுதிட்டு இருக்கும் போது -1 அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா? இது என்ன பண்ணுது? இந்த 1 நெகட்டிவா மாத்திருது, கரெக்டா? இந்த மைனஸ்க்கு பின்னாடி நம்ம ஏதாவது எழுதுறோமா? இப்போ 2 + 2 அப்படின்னு போடுறோம். இது ஆபரேட்டர். இந்த ஆபரேட்டர் இந்த பக்கமும் ஒரு நம்பர் எடுக்குது, இந்த பக்கமும் ஒரு நம்பர் எடுக்குது, கரெக்டா? இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பைனரி ஆபரேட்டர். ஏன்னா 2 பக்கமும் நம்பர் எடுக்குது, கரெக்டா? பைனரினா 2 அப்படின்னு அர்த்தம். 2 பக்கமும் நம்பர் எடுத்து ஒரு வேலையை பண்ணுது. ஆனா இங்க பாத்தியா, மைனஸ் அப்படின்ற ஒரே ஒரு சைன் மட்டும் தான் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி நீங்க எதுவுமே போடல. அப்ப ஆனா இது என்ன பண்ணுது? இந்த வேல்யூவை நெகட்டிவ் ஆக்கிருச்சு. ஸோ இந்த மைனஸ்ன்ற ஒரே ஒரு சிம்பிள் ஒரே ஒரு சைடு மட்டும் வேலை பார்க்கும், கரெக்டா? அந்த மாதிரி இருக்கிறத வந்துட்டு யூனரி ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப டெர்னரினா என்ன அப்படின்னா சொல்றேன். டெர்னரினா 3 பக்கமும் வேலை பார்க்குமா? அப்ப இந்த பிளஸ் 2 + 2 + 2னா டெர்னரி ஆபரேட்டரா அப்படின்னு கேட்க கூடாது, கிடையாது. இந்த ஆபரேட்டர் இந்த 2க்கு மட்டும்தான் வேலை பார்க்கும். இந்த ஆபரேட்டர் இந்த 2க்கு வேலை பார்க்கும். இது டெர்னரி ஆபரேட்டர் கிடையாது. டெர்னரி ஆபரேட்டர்னா இருக்க வேற ஒரு விஷயம், அது நான் அப்புறம் சொல்றேன். ஓகேவா? இப்போதைக்கு யூனரினா என்ன? ஒரே ஒரு சைடு மட்டும் ஆபரேட்டர் ஒர்க் ஆகும். அந்த ஆபரேட்டர் அதோட வேலை என்னன்னா ஒரே ஒரு சைடு இருக்க ஆளை மட்டும் பிளஸ் பண்றதோ மைனஸ் பண்றதோ அதோட ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்றது. ஆனா பைனரி ஆபரேட்டர் 2 சைடு இருக்கிற ஆட்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை சேஞ்ச் பண்ணும். மீன்ஸ் இந்த 2 தான் அதோட வேல்யூ. இந்த இதுக்கு 2 தான் வேல்யூ. இந்த 2 வேல்யூவையும் எடுத்து 4 அப்படின்னு உனக்கு ஒரு புது வேல்யூ கொடுக்கும். அதுதான் இந்த பைனரி ஆபரேட்டரோட வேலை. ஓகேவா? யூனரினா என்ன, பைனரினா என்னன்னு புரிஞ்சிருச்சா? ரிலேஷனல் ஆபரேட்டர் ஒண்ணு இல்ல கைஸ். ரிலேஷன் ஆபரேட்டர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி நமக்கும் இன்னொருத்தருக்கும் ஏதாவது ஒரு ரிலேஷன் இருக்குன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? அதாவது இவன் என்னை விட பெரியவன், இவன் என்னை விட சின்னவன், அந்த மாதிரி ரிலேஷனை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன், சரியா? இவனும் நானும் ஈக்குவல் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ட்ரீட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி இதை டெக்னிக்கலா நம்ம எப்படி யூஸ் பண்றது? அது ஜென்ரலா நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, ஸ்மாலர் தென், கிரேட்டர் தென், ஈக்குவல் டு, அப்புறம் ஸ்மாலர் தென், ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், ஈக்குவல் டு, அதே மாதிரி ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, இது ரெண்டும் நமக்கும் இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஜென்ரலா நம்ம மேக்ஸ் தான். ஸ்மாலர் தென்னா என்ன? வி வந்து ஏவை விட சின்னதா இருக்கான், இவன் பெரிய ஆளு, இவன் சின்ன ஆளு. இதை டினோட் பண்றதா இந்த சிம்பிள். இது வந்து பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் கைஸ். புதுசா நான் இங்க ஒன்றும் டீச் பண்ணல. இது எப்படி நம்ம இங்க யூஸ் பண்ணும் அப்படின்றத நான் டீச் பண்ண போறேன், வேற ஒன்றும் இல்லை. இதுல இம்பார்ட்டன்டான இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன். வேற என்னன்னா, இதுல ரிட்டர்ன் டைப் இருக்கும்ல. அதாவது இப்ப நம்ம இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10 + 10 அப்படின்னு ஸ்டோர் பண்ணோம்னா இது நமக்கு ஒரு ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணுமா? 10 + 10 என்ன உனக்கு ரிட்டர்ன் பண்ணும்? இதை ரெண்டையும் கூட்டி 20 அப்படின்ற ஒரு அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணும், கரெக்டா? அதுக்கு பேர் தான் ரிட்டர்ன் டைப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டெக்னிக்கல் டேர்ம் கைஸ், இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரிட்டர்ன் டைப்
இந்த ரிட்டர்ன் டைப் வந்துட்டு நமக்கு என்னவா இருக்கும்னா இதுல வந்து ஒரு நம்பரா இருக்கும். இது வந்து நான் அடிஷனல் ஆபரேட்டர் சொல்றேன். இதுல ஒரு நம்பரா இருக்கும். அதே ரிலேஷனல் ஆபரேட்டர்ல ரிட்டர்ன் டைப் என்னவா இருக்கும் அப்படின்னா பூலியனா இருக்கும் கைஸ். இப்போ ஒருத்தன்ட்ட போய் டேய் நீ என்ன விட பெரியவனா அப்படின்னா அவன் ஆமா இல்ல அப்படி ஏதாவது ஒரு ஆன்சர் தான் பண்ணுவான். கரெக்டா? ஒண்ணு ஆமான்னு சொல்லுவான், இல்லைன்னா இல்லன்னு சொல்லுவான். யோ என்னையா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா இல்ல என்னையா அவனையான்னு கேட்பல, அது மாதிரி அங்க போயிட்டு நீ என்னையா அப்படின்னா ஆமா உன்னைதான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படி இல்லைன்னா இல்ல உன்னை கூப்பிடல அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்ற ஒரே ஒரு அவுட்புட் மட்டும்தான் உனக்கு ரிலேஷனல் ஆபரேட்டர்ல கிடைக்கும். அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி சார் நம்ம யூஸ் பண்றது அப்படின்னா நான் என்ன பண்றேன் உங்களுக்கு இங்க பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். 50 இஸ் கிரேட்டர் தென் 40 அப்படின்னு போடுறேன். எனக்கு இங்க என்ன அவுட்புட் கைஸ் வரும்? 50 இஸ் கிரேட்டர் தென் 40. ஆமாவா இல்லையா? ட்ரூ. அவ்வளவுதான் அவுட்புட். இவ்வளவுதான் வரும், ட்ரூன்னு தான் வரும். கரெக்டா? சிம்பிள். இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா எனக்கு அது போதும். அவ்வளவுதான். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுல ஒண்ணுமே கிடையாது வேற. 50 இஸ் ஸ்மாலர் தென் 40. இப்போ என்ன வரும்? ஃபால்ஸ் வரும். ஓகேவா? சிம்பிள் கான்செப்ட். இவ்வளவுதான். இப்போ இன்னொரு விஷயத்துக்கு வரேன். 50 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50. இப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? 50 இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 50. இதுக்கு என்ன அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு ட்ரூன்னு வருமா ஃபால்ஸ்னு வருமா? 50 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா இந்த 50ன்றது அதை விட அதே நம்பரா இருக்கலாம், இல்ல அதை விட பெரிய நம்பரா கூட இருக்கலாம். இது ரெண்டையுமே சேர்த்து ஒரே வேலையா கொடுக்கணும். ஈக்குவல்ட்டுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம் இல்லையா? 50 ஈக்குவல் டு 50 அப்படின்னு கொடுப்போம் இல்லையா? 50 ஈக்குவல் டு 50 அப்படின்னு நம்ம கொடுப்போம் இல்லையா? இந்த மாதிரி நம்ம கொடுப்போம் இல்லையா? இதுக்கு இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலா இது 50ஆவும் இருக்கணும், அதே மாதிரி 50ஆவும் இருக்கலாம், இல்ல 50யை விட அதிகமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இந்த இடத்துல. அதனாலதான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து ட்ரூ அப்படின்னு வரும். ஓகேயா? புரிஞ்சுதா? அடுத்து நம்ம அதே மாதிரி கேரக்டர்ஸ்க்கு கேரக்டரை உன்னால செக் பண்ண முடியுமானா பண்ண முடியும். பி இஸ் கிரேட்டர் தென் ஏ. இப்போ உங்களுக்கு என்ன வரும்னா இங்க சொல்லுங்க பாப்பா, நீங்களே சொல்லுங்க. இப்போ இந்த இடத்துல இது எதை செக் பண்ணும்? கரெக்டா சொல்லுங்க கைஸ். இப்போ நான் இப்பதான் சொன்னேன். இப்போ இந்த இடத்துல இது எதை செக் பண்ணும்? பி இஸ் கிரேட்டர் தென் ஏன்னா ஆஸ்கி வேல்யூ செக் பண்ணும் கைஸ். ஏவோட ஆஸ்கி வேல்யூ என்ன சொன்னேன்? 65. பியோட ஆஸ்கி வேல்யூ என்ன? 66. அப்ப இது ரெண்டுல எது பெருசு? பி தான் பெருசு. அப்ப உங்களுக்கு அவுட்புட் என்ன வரும்? ட்ரூ. அவ்வளவுதானே? சிம்பிள். ஓகே கைஸ், புரிஞ்சா? ரிலேஷனல் ஆபரேட்டர் என்னன்னு புரிஞ்சா? சரிடா, இது எல்லாத்தையும் ஈஸியானதெல்லாம் நீ பண்ணிடுற, கஷ்டமானதை மட்டும் எங்கிட்ட கொடுக்குற அப்படின்ற மாதிரி தானே சொல்றீங்க. கவலைப்படாங்க, உங்களுக்கு நான் ஸ்ட்ரிங் சொல்லி தரேன். ஸ்ட்ரிங் இதுல வந்துட்டு நம்ம அதுல பேசணும் இல்லையா? ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு பூலியனையும் நம்மளால வந்து அடிஷன் பண்ண முடியாது. ஓகேவா? அரித்மெட்டிக் ஆபரேட்டர் யூஸ் பண்ண முடியாது. ஆனா ரிலேஷனல் ஆபரேட்டரை நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா? அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கையும் பூலியனையும் ஈக்குவல் டு அப்படி இல்லை அப்படின்னா நாட் ஈக்குவல் டு. ஓகே கைஸ், இதுதான். இந்த ரெண்டு டைப்ல வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங்கையும் பூலியனையும் வந்துட்டு செக் பண்ணலாம். ஐ மீன் அது ரெண்டும் ஈக்குவலா இருக்கா? அதாவது இப்ப நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறோம். இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறேன், ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறேன், பாய். இது ரெண்டும் சேமா கைஸ்? இது ரெண்டும் உங்களுக்கு சேமா இருக்கா? இல்ல வித்தியாசமா தானே இருக்கு. இதை நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இதுவும் சேமா இருக்கான்னு செக் பண்றதுக்கு ஒரு ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவீங்க, ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவீங்க. நம்ம இங்க ரிலேஷன் ஆபரேட்டர்ல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ரெண்டு ஈக்குவல் யூஸ் பண்ணணும். சிம்பிள். நார்மல் மேக்ஸ்ல ஈக்குவல் டு போடுவீங்க, லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் சைடு, எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு போடுவீங்க இல்லையா? அதே மாதிரி இங்க நம்ம என்ன போடுறோம்னா ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஈக்குவல் டு அப்படின்னு போடுறோம். இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு போடுவீங்களா? இது வந்துட்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க, டபுள் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் என்ன வரும்? இங்க ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா? ஃபால்ஸ். கரெக்ட். ஏன்னா ஹாய்ன்றது வேற, பாய்ன்றது வேற. அதே மாதிரி இப்ப நான் இங்க என்ன பண்றேன்? ஹாய் ஈக்குவல் டு ஹாய். இப்ப போட்டா எனக்கு என்ன வரும்? ட்ரூன்னு வரும். கரெக்டா? ஓகே. இப்போ இங்க என்ன பண்றேன்? ஹாய் நாட் ஈக்குவல் டு ஹாய். ஃபால்ஸ் தான் கைஸ் வரும். ஏன்னா நாட் ஈக்குவல் டு அப்படின்னா
கரெக்ட். இது வந்து ஈக்குவல்ட்டுன்றது கம்பேர் பண்றது, கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்றது. ஓகேவா? ஈக்குவல்ட்டுன்றது நம்ம கரெக்டா இருக்கான்னு கம்பேர் பண்றோம். அதே மாதிரி நாட் ஈக்குவல் அப்படின்றது கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்றோம். சரியா? ஆனா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரெண்டையுமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஹாய் அண்ட் ஹாய் அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். ஆனா இந்த இடத்துல நம்ம நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லும் போது இதுவும் சேமா இல்லையா அப்படின்னு கேட்கிறோம். அங்க நமக்கு எப்படியா இருக்கு, சேமா தானே இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும், ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஓகே கைஸ், இவ்வளவுதான் கைஸ் ரிலேஷனல் ஆபரேட்டர்ன்றது. புரிஞ்சா? அரித்மெட்டிக் ஆபரேட்டர் என்னன்னு பார்த்திருக்கோம், ரிலேஷனல் ஆபரேட்டர் என்னன்னு பார்த்திருக்கோம். கரெக்டா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து ஜாவா ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் நாங்கள் ஃபியூச்சர்ல போஸ்ட் பண்ண போறோம். அதெல்லாம் நீங்க பாக்குறதுக்காக பி ட்ரீயை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.